சும்மா பேருக்கு வேணா சொல்லிக்கலாம். என்ன 2.1 எப்படி இப்ப பேசுற ஆபாஸ்ல இருந்து இன்னும் ஒரு படி மேல போய் பேச போறாங்க கட்சிக்காரங்க. ஏன்னா 2.1 என்ன பண்ண போறீங்க? மக்களுக்கு ஒண்ணும் செய்யல 4 வருஷமா. அப்புறம் என்ன 2.0 வருஷம்? எங்களுடைய ஆட்சி போட்ட பிச்சை தான் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் திராவிட பிச்சைன்னு பேசுறது என்ன மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம்? வைணவத்தையும் சைவத்தையும் வச்சு ஆபாசமா பேசுறது. இவ்வளவு ஆபாசமா பேசுறீங்களா? அப்ப வைணவத்தை ஃபாலோ பண்றவங்களையும் சைவத்தை ஃபாலோ பண்றவங்க ஓட்டு வேணாம்னு சொல்லிருப்பாங்க. தைரியமான ஆளா இருந்தா நாளைக்கு நீதிமன்றம் எப்படி செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் பதவி வேணுமான்னு கேட்டுச்சோ அதே கேள்வியை பொன்முடியை பார்த்து கேட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அதற்காக தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு தவிர்த்து ஆபாசமா பேசுறதுல இந்த கட்சியில நீக்க மாட்டாங்க. ஆர்எஸ் பாரதி அவர்களே இந்த கட்சியில் வச்சிருக்கீங்க. அப்போ அவர் மீடியாக்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினாரு, மற்ற விஷயங்கள் எவ்வளவு இழிவா பேசியிருக்காரு, ஜாதிய பாகுபாடு பார்த்து. அவர் ஏன் நீங்க இன்னும் வச்சிருக்கீங்க? ஏன் அவரெல்லாம் வச்சிருக்கீங்க? அப்ப எத்தனை பேர் உங்க கட்சியில, எத்தனை நிர்வாகிகள், எத்தனை அமைச்சர்கள், யாரையாவது நீங்க கண்டிக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. மதுபான விவகாரத்துல இதை எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க, இது போன்ற விற்பனை நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க, கஞ்சா பொருள் புழக்கத்தை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க, இப்படி இதை பற்றி யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவர்கள் கொல்லப்படக்கூடிய சூழ்நிலைக்கு என்று இருக்கு தமிழ்நாட்டில். அவராக மூடி வைத்திருக்கிறாரை தவிர்த்து அவர் நினைத்தால் திறக்க முடியும். அவர் நினைத்தால் திறக்க முடியும்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இவர் இந்த கூட்டணி கணக்கை வைத்து ஒரு மறைமுக எச்சரிக்கை தானே, இது ஒரு மறைமுக எச்சரிக்கை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு திமுகவுக்கு. நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நலத்திட்ட உதவியான ஒரு விஷயத்த இந்த மகளிர் விடியல் பயணத்தை பார்த்தீங்கன்னா ஓசி பஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசினவர் அமைச்சர். ஓசி பஸ்ன்னு பேசுறாங்க. ஜட்ஜ் ஆனது நீதிமன்றத்தில் லாயர் ஜட்ஜ் ஆனது எங்களுடைய ஆட்சி போட்ட பிச்சை தான் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் திராவிட பிச்சைன்னு பேசுறது என்ன மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம்? வைணவத்தையும் சைவத்தையும் வச்சு ஆபாசமா பேசுறது. இவ்வளவு ஆபாசமா பேசுறீங்களா? அப்ப வைணவத்தை ஃபாலோ பண்றவங்களையும் சைவத்தை ஃபாலோ பண்றவங்க ஓட்டு வேணாம்னு சொல்லிருப்பாங்க. தைரியமான ஆளா இருந்தா இது பாஜக காரங்க கேட்கற மாதிரி இருக்குல்ல. உண்மை அதுதானங்க. நீங்க எங்க தலைவர் இஃப்தார் நோன்பு திறந்தாருன்னா இஸ்லாமியரை அசிங்கமா பேசுறீங்க. உடனே ஜோசப் விஜயன் சொல்லி கிறிஸ்துவருக்கு பார்வையை நீங்க மாத்தி பாக்குறீங்க. இன்றைக்கு சைவத்தையும் வைணவத்தையும் இது போல இழிவா பேசுறீங்க. அப்ப இவங்களுடைய ஓட்டுல வேணாம்னு சொல்லிருங்க. பாஜகவின் பார்வை கிடையாது, பொதுவான பார்வையா சொல்றேன் நான். நீங்க இஸ்லாமியரையும் திட்டுறீங்க, கிறிஸ்துவர்களையும் இது மாதிரி பாக்குறீங்க, சைவத்தையும் இந்த மாதிரி பாக்குறீங்க, வைணவத்தையும் இந்த மாதிரி பாக்குறீங்க. அப்ப நீங்க எல்லா மதங்களையும் இப்படிதான் பாக்குறீங்கன்னா இந்த மதத்தை நம்புவர்களுடைய வாக்குகள் வேணாம், நாங்க இப்படிதான் பேசணும்னு தெரியுமா பண்ண சொல்லுங்க முதலமைச்சரை. பண்ண முடியுமா அவரால்? ஏன் பண்ண முடியாது அவரால்? ஏன் நடவடிக்கை எடுக்கல? தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு திரு பொன்முடி அவர்கள், தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ மேபி அந்த அமைச்சரவையில இருந்து தூக்குனதுக்கு அதுக்கு காரணம் இது கிடையாது. அவர் மேல இருக்க ஊழல் வழக்குகளை நீதிமன்றம் கையில் எடுத்ததுக்கான காரணம். நாளைக்கு நீதிமன்றம் எப்படி செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் பதவி வேணுமான்னு கேட்டுச்சோ அதே கேள்வியை பொன்முடியை பார்த்து கேட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அதற்காக தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு தவிர்த்து ஆபாசமா பேசுறதுல இந்த கட்சியில நீக்க மாட்டாங்க. கட்சியோட ஜீனே அதுதான். அப்புறம் எப்படி நீக்குவாங்க? கட்சியில நீக்கல, பொறுப்புல அமைச்சர் பொறுப்புல இருந்தா நீக்கிருக்காங்க. கட்சியோட பதவியில இருந்து எடுத்திருக்காங்க. அமைச்சர் பொறுப்பு தான் நீக்க மாட்டாங்க. கட்சி பொறுப்பு வச்சு அவர் என்ன பண்ண போறாரு? அமைச்சர் பொறுப்பு தான் முக்கியம். அதனால சம்பாதிச்சிட்டு இருக்காங்க மக்களை சுரண்டி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏன் கட்சி விட்டு தூக்கல? ஒரு வாட்டையும் தூக்குறாங்க, திருப்பி சேர்த்து ஏன் சேர்க்கணும்? அப்புறம் நீங்க ஆபாசமா பேசுறவங்களையும் சஸ்பெண்ட் திரும்ப சேர்த்துட்டே இருப்பீங்களா? எந்த தடவை அவரை சேர்ப்பீங்க நீங்க? ஆர்எஸ் பாரதி அவர்களே இந்த கட்சியில் வச்சிருக்கீங்க. அப்போ அவர் மீடியாக்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினாரு, மற்ற விஷயங்கள் எவ்வளவு இழிவா பேசியிருக்காரு, ஜாதிய பாகுபாடு பார்த்து. அவர் ஏன் நீங்க இன்னும் வச்சிருக்கீங்க? திண்டுக்கல் லியோனியா நீங்க ஏன் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பெண்களை பத்தி எவ்வளவு இழிவா பிசிக்கல் அபியூஸ் பண்ணாரு அவரு, ஏன் அவரெல்லாம் வச்சிருக்கீங்க? அப்ப எத்தனை பேர் உங்க கட்சியில, எத்தனை நிர்வாகிகள், எத்தனை அமைச்சர்கள், யாரையாவது நீங்க கண்டிக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. முழுக்க ஒரு ஆபாசத்தை மட்டுமே கொள்கையாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைய திமுக. ஓகே சார். அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஜேபிக்கு கண்ட்ரோலாகவே இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் தொடர்ச்சி பேசிகிட்டே இருக்காரு. வெர்ஷன் இப்போ தான் ஃபஸ்ட்டு வெர்ஷனையும் பார்த்துருக்கீங்க, வெர்ஷன் 2.0 லோடிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறது? கட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. கட்சியில் இருக்கிற யாரையும் சொல்கிறது கேட்கறது கிடையாது. அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க கட்சியை. ஆட்சியில் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. நம்ம சேனல்லையும் நம்ம எவ்வளோ மக்கள் பிரச்சனையை பேசிடுவோம் இந்த ஆட்சியில். அப்போ ஆட்சியில் என்ன நடக்குது, அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. கட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கேட்டால் இவர் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறாரு. இது எந்த வகையில் யோசிக்க முடியும்? சும்மா பேருக்கு வேணா சொல்லிக்கலாம். என்ன 2.1 எப்படி இப்போ பேசுகிற ஆபாஸ்ல இருந்து இன்னும் ஒரு படி மேலே போய் பேச போகிறாங்க கட்சிக்காரங்க. ஏன்னா 2.1 என்ன பண்ண போறீங்க? மக்களுக்கு ஒன்றும் செய்யலை 4 வருஷமா. அப்புறம் என்ன 2.0 வருஷன்? ஆபாசத்தில் வேணா நீங்கள் 2.0 வருஷனுக்கு போகலாம். இன்னும் அதிகமாக ஆபாசமாக பேச ஆரம்பிக்கலாம், இன்னும் அதிகமாக அவதூறு பேச ஆரம்பிக்கலாம், இன்னும் அதிகமாக நீங்கள் பொய் சொல்ல முடியும். இதில் வேணா நீங்கள் 2.0க்கு போகலாம். நல்ல விஷயங்களும் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குலாம் போக மாட்டீங்க.
ஓகே சார். ஆனால் வந்து 200 தொகுதி என்ன 234 தொகுதியுமே நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாலின் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாருல. அது அவருடைய ஆசை, அவருடைய கனவு. அதெல்லாம் பகல் கனவாக போயிடுன்றது எல்லாருக்குமே தெரியும். 2026 தேர்தலில் நீங்கள் வந்து அரசியலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறீங்க. மக்கள் உங்களை வந்து அரசியலேருந்து ரிட்டைர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, உங்களுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ வந்து 234 நீங்கள் ஆசைக்கு வேணால் சொல்லிக்கலாம், ஆனால் நடக்க போகிறது அது கிடையாது. கலை யதார்த்தம் அது கிடையாது. இந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதிகளும் மக்களுக்காக நிறைவேற்றப்படவில்லை, முழுமையாக நிறைவேற்றப்படாமல் தான் இருக்கிறது அப்படின்றது மக்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட எந்த ப்ராமிசஸுமே இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. இவர்கள் எந்த மக்களையும் பாதுகாக்கலை. தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பை இவர்கள் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை மூலமாக கெடுத்து வச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் வந்த டேட்டாக்களில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்ததை விட கம்மி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து டிஎம்கே சொல்றது. திரும்ப திரும்ப நீங்க ஏன் உங்களை ஏடிஎம்கே கூட கம்பேர் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்காங்க? உங்களுடைய ஆட்சியில ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக இருக்குன்னா அது நீங்க தானே பொறுப்பு. அதிமுகவை நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, அவங்க தான் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை விரட்டிட்டாங்களே. உங்களுடைய ஆட்சியில ஒவ்வொரு ஆண்டையும் எடுத்து பார்க்கும்போது கடந்த ஆண்டுகளை விட உங்க ஆட்சியிலேயே அதிகரிச்சிருக்குது, ஏன் கண்ட்ரோல் பண்ணல? அப்ப ஏடிஎம்கே விட பெட்டரா இருந்தா பரவாயில்லையா, உங்க ஆட்சியில் அதிகரிச்சா பரவாயில்லையா? இது என்ன மாதிரியான லாஜிக் அது? ஆண்டுதோறும் உங்களுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்கு, போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்கு, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. கேட்டால் இரும்பு கடத்தனை கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கேன்றாரு முதலமைச்சர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கையில் வச்சு சுற்றிட்டு? இரும்புக்காரன் ஆட்சியில் ஒன்றும் உபயோகப்படணும், இல்லை கட்சியில் உபயோகப்படணும். ரெண்டுத்திலையும் உபயோகப்படணும், அது இரும்புக்காரமே கிடையாது. பேசாமல் இழந்த பழத்துக்கு போட்டு வேடிக்கை பார்க்கலாம். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா செயல்படுது, எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து திமுக கவர்மெண்ட் சொல்லிட்டே இருக்குது. போன வாரம் சட்டமன்றத்தில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்கிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா பெண்களும் பாதுகாப்பாக இருக்காங்க, எனக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்பாவும் சொல்கிறாரு, நான் வேணா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு தர சொல்கிறேன், அதுக்கு என்ன நான் பண்ணணுமோ நான் பண்ண சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு கிடைக்கிற மாதிரியான பாதுகாப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்கிறப்போ துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாரு, ராமாயண காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் ஆட்சியில் சீதைக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு, அப்படியா இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோன்ற மாதிரி விஷயமும் சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் இந்த புராண கதையை பேசுறது, ராமாயண கதை, மகாபாரத கதை பேசுறது, அப்புறம் 1947 போயிடுறது, சுதந்திரத்துக்கு முன்னாடி போயிடுறது, 1960 பேசுறது, 70 பேசுறது, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்க? செயல்பாட்டு அளவில் இன்றைக்கு வானதி சீனிவாசனை விடுங்க, சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும் பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு. பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு குழந்தைகளை கேட்டால் கூட தெரியும். அந்த அளவுக்கு இங்கே பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்கு. அதை சரி பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதை எப்படி குறைக்க போறீங்க? உங்க ஆட்சியிலேயே கடந்த 3 ஆண்டு காலமாக அதிகரிச்சிருக்குன்னு ஒரு டேட்டா வரும்பொழுது அதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? என்ன சொல்றாங்கன்னா, அதை கேட்டா ராமாயணத்துக்கு போயிட்டீங்களா? என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரிப்போர்ட் ஆகலை, நம்ம ஆட்சியில தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தைரியமாக வந்து ரிப்போர்ட்டே கொடுக்குறாங்க, அதனால தான் இந்த டேட்டாஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. இங்கே வேற இவங்க ஆட்சியில் அப்படியே தைரியமா ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஏங்க, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாணவியோட எஃப்ஐஆர் வெளியில வருது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இங்க. சட்ட ஒழுங்கு காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு, இரும்பு கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாணவியோட எஃப்ஐஆர் காப்பி வெளியில வருது. அந்த மாணவியோட தனிப்பட்ட விவரங்கள் வெளியில வருது. இதெல்லாம் பார்த்துட்டு யாரு வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? இன்றைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களுடைய அத்தனை டீட்டெயில்ஸ் வெளியில வருதுங்க. அந்த அளவுக்கு லத்தாஜிக்கான ஒரு கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. இவங்களை நம்பி யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? இதெல்லாம் வந்து சும்மா வந்து மக்களை ஏமாற்ற சொல்லக்கூடிய பொய் புகார்கள். இதெல்லாம் மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. இதோட கொடுமை என்னன்னா, நீங்க இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல, மதுபான விவகாரத்துல இதை எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க, இது போன்ற விற்பனை நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க, கஞ்சா பொருள் புழக்கத்தை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க, இப்படி இதை பற்றி யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவர்கள் கொல்லப்படக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு இருக்கு தமிழ்நாட்டில். இன்றைக்கு வந்து அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய யாருக்குமே இங்கே பாதுகாப்பு கிடையாது. அதுதான் எதர்ச்சியான உண்மை இங்கே நடந்துகிட்டு இருக்குது. நான் சொல்றேன், இன்னைக்கு இவ்வளோ அவதூறு ஆபாசம் பர்சனல் அட்டாக் பேசுறாங்கல்ல, நம்ம சேனல்ல தைரியம் இருந்தால் நம்ம திமுகவோட குடும்பத்தை பற்றி பேசுவோமா, அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை பேசுவோமா? அலோவ் பண்ணுவாங்களா? அடுத்த நிமிஷம் உங்க சேனல் இருக்காது. அப்போ அந்த அளவுக்கு திட்டமிட்டு இவர்கள் வந்து இவர்கள் செய்வது வந்து சரி. இவர்கள் அடுத்தவங்களை பற்றி பர்சனலாக பேசலாம், வன்மமா பேசலாம், அவதூறு பரப்பலாம், ஆபாசமா பேசலாம், இது எல்லாமே சரி. ஆனா இவர்களை நியாயமாக யாருமே கூட கேள்வி கேட்டக்கூடாது. நீங்க வந்து அவதூறா கேள்வி கேட்கறதில்ல, நியாயமான கேள்விகள் கேட்டாலே இங்க பிரச்சனை. இந்த திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அவலங்களை, ஊழலை பத்தி பேச வீடு பூந்து அடிப்பான், கொலை செய்வாங்க, மிரட்டுவாங்க, இது எல்லாமே நடக்கும். இந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலையில இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது மக்களுக்கு மிக தெளிவா தெரியும். ஓகே சார். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில் வந்து ஒரு சில கட்சிகள் இருந்துகிட்டே இருக்காங்க. கூட்டணி சார்ந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக அந்த கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்காரு. நாங்கள் பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டேன்ற விஷயங்கள் திருப்பி இருந்து சொல்லிகிட்டே இருக்காரு. நாங்கள் திமுகவை மட்டுமே நம்பி இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாரு.
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி பார்க்குறது? இல்லை, உண்மையிலேயே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவின் மேலே ஒரு மிகப்பெரிய நல்ல அபிப்பிராயம்லாம் கிடையாது. வேற வழி இல்லாமல் இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் சமயத்தில் அது எப்படி வேணாலும் மாறும். இவங்களுடைய கூட்டணி கணக்குகள் எப்படிலாம் மைனஸ் ஆக போகுதுன்னு நீங்கள் பார்க்க போறீங்க முதல்ல தேர்தல் அப்போ. அது ஒரு பக்கம். இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்காரு. நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய கூட்டணி கதவுகள்லாம் நான் வந்து நான் தான் மூடி வச்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, திருமாவளவன் வந்து திமுக கூட இருக்கான்னு சொல்லி பெருமை பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவர் மறைமுகமான செய்தியை வந்து திமுக கொடுக்கறதா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மிக தெளிவா சொல்றாரு, தாவேகாவுடனான கூட்டணி கதையும் நான் தான் மூடுனேன், அதிமுகவோட கூட்டணி கதையும் நான் தான் மூடுனேன்னு அவர் சொல்ற பொழுது அவராக மூடி வைத்திருக்கிறாரை தவிர்த்து அவர் நினைத்தால் திறக்க முடியும். அவர் நினைத்தால் திறக்க முடியும்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இவர் வந்து இந்த கூட்டணி கணக்கை வைத்து ஒரு மறைமுக எச்சரிக்கை தானே, இது ஒரு மறைமுக எச்சரிக்கை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு திமுகவுக்கு. ஏன்னா இவர்களுடைய செயல்பாடு அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு அதிருப்தி உண்டாயிருக்குது. எப்படி இருந்தாலும் இவரால் 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியாது. குறிப்பாக கூட்டணி மட்டும் இல்லைன்னா திமுகவால் சத்தியமா ஆட்சி வர முடியாதுங்க. 2014 நம்ம ஓப்பனாக பார்த்துருக்கோம். நீங்க திமுகவுடைய வரலாற்றிலேயே கூட்டணி இல்லாமல் அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது. இதுதான் கள நிலவரம், இதுதான் உண்மை. இது திமுகவுக்கே தெரியும். அதனாலதான் எப்படியாவது கூட்டணி கட்சிகளை தன்னோட கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி வச்சிருக்கும் போது கூட அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுதா? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு மரியாதை இருக்குதா? எம்பிக்களுக்கு மரியாதை இருக்கான்னு கேட்டா இங்க கிடையாது. ஒரு குடும்ப ஆட்சி, ஒரு குடும்பத்துல இருந்தா வரவங்களுக்கு தான் பதவி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இங்க இருக்குது. இன்றைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட மிக அறிவார்ந்து பேசக்கூடியவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, வைகோ இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. ஏன் அவர்களாம் துணை முதலமைச்சர் ஆக முடியல? ஏன் அவர்கள்லாம் ஆகக்கூடாதா? உங்களை விட அறிவார்ந்து பேசக்கூடியவர் தானே, ஏன் ஆக முடியல? ஏன் அமைச்சராக்க முடியல? ஏன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியல? அப்போ உங்க குடும்பம் மட்டும் நீங்க வாழணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா எத்தனை நாட்கள் தான் அவர்கள் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? அதனால இது எல்லாமே 2026 தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே மாறிடும். ஆனால் அப்படி இருக்கிறப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அது ஒரு வலுவான கூட்டணியோட தான் திமுக இருக்குது அப்படின்ற விஷயங்களை அந்த ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த கூட்டணி வச்சு நாங்கள் வெளியே போகிறோன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லவே மாட்டாங்களே. பாஜக வந்து இப்போ அதிமுக கூட்டணி இருக்குது, அதனால நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னா திமுக கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குன்ற மாதிரி விஷயங்கள் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, திமுக கூட்டணிக்கும் பாஜக அதிமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான திமுகவின் கூட்டணி கட்சிகள் அந்த கட்சியை விட்டு எப்படி வெளியேறுவது என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டணியை விட்டு. ஏன்னா அவர்களுக்கே தெரியும் மக்கள் வந்து மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க திமுகவோட ஆட்சி மேலே. இந்த ஆட்சி வந்து கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி கிடையாதுன்றது தெரிஞ்சுதான் இவர்கள் வந்து பல்வேறு விஷயங்களை, நீங்கள் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களே பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கிறாங்க. எதிராக கூட்டணி கட்சிகள் தலைவரை விடுங்க, திமுகவுடைய அமைச்சருங்க பிடிஆர் பேசுறாரு, என்னுடைய துறைக்கு வந்து அதிகாரமும் கிடையாது, நிதியும் கிடையாது, என்கிட்ட வந்து கேட்குறீங்களா, இது இருக்கவங்ககிட்ட போய் கேளுங்கிறார். அப்போ உண்மையே நல்ல முதலமைச்சராக இருந்தா, மக்களை நேசிக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தா அவர் என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காரோ அதற்கான ஃபெசிலிட்டிஸை பண்ணி கொடுத்துருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு துறைக்கான அதிகாரத்தையாவது கொடுத்துருக்கணும். ஆனா இதெல்லாம் செய்யாம மேடையில உட்காந்துக்கிட்டு அவரை எப்படி திரும்ப வந்து சேர்த்துக்கிறது, அவரை எப்படி திரும்ப அமைதிப்படுத்துறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் என்னன்னா, நீங்க அறிவார்ந்த விஷயங்களை மட்டும் தான் பேசணும், பிடிஆர் வந்து அதுக்காக அரசியல் பேசக்கூடாது, நீங்க அறிவார்ந்த விஷயங்களை மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அடக்கி வைக்கக்கூடிய வேலைகள். அப்போ கூட்டணி கட்சிகளை விடுங்க, சொந்த கட்சிக்காரங்களுக்கே இவ்வளவு அதிருப்தி இருக்கும்போது கூட்டணி கட்சியார் மாதிரி ஒரு அவ்வளவு அறிவார்ந்த ஒரு பர்சன், அப்ப நீங்க வந்து சொந்த கட்சிக்காரங்களுக்கே இவ்வளவு அதிருப்தி இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு அதிருப்தி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அதிருப்தியின் வெளிப்பாடு எல்லாமே தேர்தல் நெருங்கும் போது கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நடக்கிற இந்த சாதிய படுகொலை சார்ந்த சாதிய படுகொலைகளாக இருக்கட்டும், வேங்கை வயலா இருக்கட்டும், அதே போல வந்து ஊழியர்களுடைய போராட்டங்கள், பல்வேறு போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அது தேர்தல் நேரத்துல திமுக கண்டிப்பா பார்க்க போகுது. ஓகே சார். ஆனா இந்த கட்சிகள் ஏதாவது கட்சிக்கு உங்க கூட கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த கட்சி வந்தாலும் அவர்களை அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர தாவேகா தயார்னு ஏற்கனவே தலைவர் சொல்லிட்டார். பாஜக வந்தா? பாஜக எங்க கொள்கை எதிரிங்க, அவங்க எங்க எங்க கூட வர போறாங்க, நாங்க எங்க அவங்க கூட சேர போறோம்? அவங்க அவங்க எங்களுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக மிக தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டு தானே வரோம். இந்த மதப்பிளவாத அரசியல் எதிர்த்து தான் நம்ம வரோம், இந்த ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து தான் நம்ம வரோம், மிக தெளிவா சொல்லிட்டு தானே வந்திருக்கிறோம்.